பைனாப்பிளோட புதினா லெமன் எல்லாம் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிச்சு பாருங்களேன், எவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா இருக்குன்னு நீங்க குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா ஒரு பெரிய பைனாப்பிள் எடுத்திருக்கங்க. இதை வந்து நம்ம தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் புதினா, ஒரு 10 அல்லது 12 மிளகு, ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்சியில நைஸா அரைச்சுக்கலாம். நீங்க ஒரு துண்டு இஞ்சி கூட சேர்த்துக்கலாங்க. நான் பாதி பழம் இன்னும் மிக்சியில போடாம வச்சிருக்கேன், அதை தனியா திருப்பி இன்னொரு தடவை போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போட்டதை வந்து நம்ம ஒரு வடிகட்டியில வடிச்சு எடுத்துக்கலாம். வடிச்சு எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் பழம் இருக்கு இல்லைங்களா, அதையும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு வடிச்சு எடுத்துக்கணும். இப்ப அந்த சக்கையை வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி திரும்ப மிக்சி ஜார்ல போட்டுட்டு வடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த மீதி பழத்தை மிக்சியில போடும்போது அது கூட புதினா மிளகெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேர்க்கும் போது சேர்த்ததே போதும். நல்லா வடிச்சு எடுத்துட்டு இனிப்புக்கு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்க்கிறேன். நீங்க சர்க்கரை இல்லாம குடிக்கிறதா இருந்தா அப்படியே குடிச்சுக்கோங்க. இனிப்புக்கு ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கோங்க. எந்த சர்க்கரை இருக்கோ உங்ககிட்ட அதை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அரை மூடி லெமன் இதுல பிழிஞ்சுக்கிறேன். பைனாப்பிள் ஹீட் தாங்க, ஹீட்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை எடுத்துக்கிறதே இல்ல. இந்த பழத்துல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஹீட்டா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா இதை வந்து நீங்க அப்பப்ப எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளவுதான், எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிச்சாலும் சரி, இல்லைன்னா டம்ளர்ல சர்வ் பண்ணிட்டு ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. சளி பிடிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த மிளகு சேர்த்திருக்கோம். மிளகு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் லைட்டா புளிப்பா காரமா புதினா பிளேவரோட சூப்பரா இருக்கும் இந்த ஜூஸ். ட்ரை பண்ணுங்க.